கான்பூரில் தாக்கப்பட்ட வங்காளதேச ரசிகர், மருத்துவமனையில் நடந்த அதிர்ச்சி. டைகர் ராபி ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேசம் அணி 2 டெஸ்ட் போட்டிகள் விளையாட வந்தார்கள். கடந்த 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற வங்காளதேசம் பந்து வீச்சை தேர்வு செய்தது. பேட்டிங் களம் இறங்கிய இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலேயே வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தனர். 42.2 ஓவரில் 6 விக்கெட் இழந்து 144 ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணி. பின்னர் ரவிச்சந்திர அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இருவரும் சிறப்பாக விளையாட தொடங்கினர். இதில் சொந்த மண்ணான சேப்பாக் மைதானத்தில் சதம் அடித்து அவரின் 6வது சதத்தை அடைந்தார். அவருடன் விளையாடிய ரவீந்திர ஜடேஜா 86 ரன்களுடன் ஆட்டமிழந்தார். இந்திய அணியின் ஸ்கோரை 144 376க்கு கொண்டு செல்லப்பட்டது. முதல் இன்னிங்ஸில் 376க்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி. பின்னர் வங்காளதேசம் அணி முதல் இன்னிங்ஸில் 149 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 287 ரன்களுக்கு 4 விக்கெட் என்று டிக்ளேர் செய்தார் கேப்டன் ரோஹித் சர்மா. இதைத் தொடர்ந்து 515 இலக்கை நோக்கி களமிறங்கிய வங்காளதேசம் அணி வெறும் 234 ரன்கள் மட்டுமே எடுத்து 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவிடம் படுதோல்வியடைந்தது. அதன் பின் நேற்று 2வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் மைதானத்தில் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதல் நாள் ஆட்டத்தில் வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்புக்கு 107 ரன்கள் எடுத்திருந்த போது போதுமான வெளிச்சமில்லாமல் மற்றும் மழையின் காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது. அப்பொழுது கிரீன் பார்க் மைதானத்தில் வங்காளதேச சூப்பர் ஃபேன் டைகர் ராபியை தாக்கியதாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதன் பின்னணியில் விசாரித்த பொழுது அவரை இந்திய ரசிகர்கள் பின்னால் இருந்து தாக்கியதாகவும் அவரின் அடிவயிற்றில் அதிகளவில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அவர் அந்த இடத்திலேயே நிலை குலைந்து விழுந்துள்ளார். உடனே அங்கு இருந்த காவல்துறை அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எதற்காக இவரை மட்டும் தாக்கினார்கள்? யார் இந்த டைகர் ராபி? வங்கதேசம் அணி விளையாடும் பெரும்பாலான போட்டிகளை டைகர் ராபி நேரில் பார்க்க வருவார். வங்கதேச கொடியிலான ஆடியை அணிந்து கொண்டு முகத்தில் மஞ்சள் பெயிண்ட் அணிந்து மைதானத்தில் போட்டிகளை பார்த்து வருபவர். ஏற்கனவே 2வது டெஸ்ட் போட்டியை கான்பூர் கிரீன் மைதானத்தில் நடத்தக்கூடாது என சில இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். ஏனென்றால் வங்கதேசத்தில் நடந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனையின் போது இந்து கோயில்கள் மற்றும் இந்து மக்கள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது. இதன் காரணமாக இவரை மைதானத்தில் வைத்து அடித்து இறக்கலாம் என பலரும் தெரிவித்து வருகின்றனர். மருத்துவமனையின் அறிவிப்பில் அவர் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. உடல்நிலை சரியில்லாததால் வெப்ப சோர்வால் நிலை குறைந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரை மைதானத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவரின் வீடியோ பதிவில் தன்னை பின்னால் இருந்து அடித்ததாக காவல்துறையிடம் கூறுகிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து உங்கள் கருத்துக்களை என்னவென்று கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.